ஹாய் ஆல். இன்னைக்கு இங்கிலீஷில் நம்ம யூனிட் 2 வந்து பார்க்கலாம். இது வந்து வொக்காபுலரி லைக் டீச் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மீனிங்ஸ் படிக்கிறது, இல்லைன்னா அமெரிக்கன் இங்கிலீஷோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் என்ன இது மாதிரி பார்க்குறதா இருக்குது. நான் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே இருக்கிற சோர்சஸ், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கிற சோர்சஸ்லேருந்தும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆண்டனியம்ஸ் அண்ட் சினானியம்ஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் 6th லைக் 12th வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆண்டனியம்ஸ் மட்டும் நான் 12th வரைக்கும் எடுக்கல, ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு ரொம்பவே. சினானியம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை தான் ஆண்டனியமாகவும் கேட்குறாங்க. லைக் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில், பட் நம்மளுக்கு தான் ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. லைக் இதோட மீனிங் நம்ம படிச்சிட்டோம், அதோட ஆப்போசிட் என்னன்னு ஆப்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் ஆண்டனியம் வந்து 10th நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இது எல்லாமே மிக்சடாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வொக்காபுலரியில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சினானியம்ஸ் இது நம்மளுக்கு தெரியும், அதனால அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இதுவும் நம்மளுக்கு தெரியும். லைக் முன்னாடி வந்து இன் இல்லைன்னா அன், ஏபிள் லாஸ்ட்ல அந்த மாதிரி ஆட் பண்ணுறது. ஸோ எதுக்கு எது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால அது நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா ஹோமோனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ். இது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் ரிலேட்டடாக வர்றது. லைக் ஹோமோனியம்ஸ் அப்படின்னா ஒரே சவுண்டாக இருக்கும், ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கும் இருக்கும், ஆனால் மீனிங் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் ப்ரொனவுன்சியேஷனும் ஒன்று தான். பேட்டுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நேமும் இதுதான், அனிமலுக்கும் இது ஒரு நேமு. கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஹோமோனியம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் வந்து சேமாக இருக்கும், லைக் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாங்க, பெயின், பியர். இது நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி கேட்கும், பட் ஆனால் இது வந்து மீனிங்கும் சேம் இல்லை, ஸ்பெல்லிங்கும் சேம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நோ, நோ, இது ரெண்டுமே நம்ம ஸ்பெல்லிங் வேறு, ஆனால் ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால இது வந்து ஹோமோஃபோன்ஸ். ஃபோன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் ஃபோனட்டிக்ஸ், அந்த ப்ரொனன்சியேஷன். ஸோ ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது. ஹோமோனா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரொனன்சியேஷன் சேமாக இருந்தால் அது வந்து ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? அதுவே இங்கே ஹோமோனியம்ஸ்னு பார்த்தோம்னா அந்த என்ஒய்எம்எஸ் அது வந்து நேம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஸ்பெல்லிங் சேமாக இருக்குது, இதில் வந்து சவுண்டு சேமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் என்ன அப்படின்னா சவுண்டு வந்து சிமிலராக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், ஆனால் ஸ்பெல்லிங் சேமாக இருக்கணும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, டியர், டியர். ஸோ பேப்பரை கிழிக்கிறது, அதுவும் நம்ம வந்து டியர்ன்னு தான் சொல்லுவோம். கண்ணிலேருந்து வர தண்ணி, அதையும் டியர்ன்னு தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போது இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றுவோம். ஓகேங்களா? லைக் இங்கே பார்த்தீங்கன்னா லீட், லெட் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? லீடுனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த வேர்டு, அதே லெட்டுனா இது ஒரு மெட்டல். ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதுதான் ஹோமோகிராஃபுக்கும் ஹோமோனியம்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் எல்லாமே நான் வந்து பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கொலகேஷன்ஸ். இது வந்து என்னன்னா இங்கிலீஷ் பேசும்போது இந்த வேர்டுக்கு பின்னாடி இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் அப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல். நம்ம தமிழ்லே நம்ம பேசுறது எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பேசும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் கொலகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி மேரிட், மேஜர் ப்ராப்ளம். நம்ம வந்து பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விட அதுவும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது, ஆனால் இந்த மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மேக் அ டிசிஷன், ஜாப் இன்டர்வியூ, க்ரை லவுட்லி. ஸோ இந்த மாதிரி 5 ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொலகேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது ஒவ்வொரு டைப்லேயும் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். இடியம்ஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு இருக்கிற டெக்ஸ்டுவல் மீனிங் இருக்காது, அது சென்டென்ஸில் இருக்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸோட மீனிங் வந்து அதுக்கு இம்ப்ளை பண்ணாது, அதுக்குன்னு ஒரு வேற மீனிங் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ்.
ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இந்த கட் ஆஃப், அதுக்கப்புறமா கால் ஆஃப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. அதாவது ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் வேர்பு இந்த கான்செப்டில் வரதான் ஃப்ரேசல் வேர்பு. ஸோ அது வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மீனிங் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ அதோட மீனிங்கும் எவ்வளோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அடுத்த டாபிக் என்னன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், யுஃபிமிசம். நம்ம சிலபஸில் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் மேபி யுஃபிமிசமும் அதில் இம்ப்ளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கலாங்கிறதுனால நான் அதையும் அதே பிடிஎஃப்ல வந்து கொடுத்துட்டேன். லைக் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு பெரிய சென்டென்ஸ்க்கு பதிலாக ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்டடி ஆஃப் எர்த், இதை நான் வந்து ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்டுங்களா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணனா இந்த ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நான் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இதை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. லைக் வேறு வேறு மீனிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எஃபிமிசம். எஃபிமிசம் பார்த்தோன்னா ரொம்ப ரூடாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம வந்து அதை இன்டைரக்டாக சொல்கிறது. ஓகேங்களா. லைக் எப்படி சொல்லலாம், அபார்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரூடாக இருக்குது. அதை நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெர்மினேஷன் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி சொல்கிறது தான் யூஃபிமிசம். ஓகேங்களா. இருங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சொன்னேன் இல்லைங்களா, சேஃப் டு ட்ரிங்க் அப்படிங்கிறத நம்ம போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏத்திஸ்ட் அது இருக்கு. லைக் எ பர்சன் ஹூ ஹேஸ் அன் அன்கன்வென்ஷனல் ஸ்டைல் ஆஃப் லிவிங், பொஹீமியன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சிலது இதில் வந்து லைக் ரிப்பீட் ஆனாலும் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா நான் ஸ்கூல் புக்கில் எடுத்ததுக்கு அப்புறமா மற்ற புக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ இன்கேஸ் வந்துருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ யுஃபிமிசம்ல பார்த்தோம்னா இப்போ டைடு அப்படிங்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சாஃப்டன் பண்ண மாதிரி, அதுதான் யுஃபிமிசம். பிரிசன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றது ரூடாக இருக்கு. ஸோ பிட்வீன் ஜாப்ஸ். டிசேபிள்டுக்கு பதிலாக ஃபிசிக்கலி சேலஞ்ச். இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் யுஃபிமிசம். ஸ்கூல் புக்கில் வந்து நான் கொடுத்துட்டேன். மற்ற அவுட்டர் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் இதில் ஃபுல்லாமே இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அடுத்தது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அண்ட் தென் அவுட்டர் சோர்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது ஹோமோனிம்ஸ். இந்த ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறது, பேட், பார்க், வாட்ச், ஸ்ப்ரிங். ஸோ இது இருக்கு. அண்ட் தென் ஹோமோகிராஃப். ஸ்பெல்லிங் வந்து சேமாக இருக்கும், ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுனால ரெண்டு மீனிங் வரும். ஓகேங்களா. இப்போ போ அப்படிங்கிறது வெப்பனாவும் நம்ம சொல்லுவோம், பென் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம், பவு தி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறும். அதுதான் ஹோமோகிராஃப். அடுத்தது ஹோமோஃபோன்ஸ். நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதோட மீனிங்ஸு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது இதில் பார்த்தோம்னா பாலிசெமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது டிக்ஷனரியில் அந்த வேர்டுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போது பேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா டிக்ஷனரியில் அனிமல்னு இருக்கும், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. டிக்ஷனரியில். ஆனால் டிக்ஷனரியில் அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வச்சு அது வந்து வேறு மீனிங் அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். அதை தான் வந்து பாலிசெமி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே பாருங்க, ஐ கெட் தி ஐடியா நவ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு இப்போ ஐடியா புரியுது. அந்த கெட் அப்படிங்கிற மீனிங் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற, உள்வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத அந்த கெட்டோட மீனிங். லைக் கெட்டுன்னா என்ன, பாட், இல்லைன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டது, அந்த மீனிங்ல வரும். கரெக்டுங்களா. இப்போ அடுத்தது வைப்பாங்க கெட் டு தி பாயிண்ட் அப்படிங்கிறது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீனிங்ல வருதுங்களா. ஸோ இதுதான் பாலிசெமி. ஓகேங்களா. பாலிசெமியில் என்னன்னா அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் டிக்ஷனரியில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது வச்சு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை வச்சு அது வேற ஃபார்ம் எடுக்கும். ஓகேங்களா. இங்கே கெட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரிசீவ், பிரிங், ட்ராவல், மூவ், எப்படி வேணால் நம்ம வந்து அதைய யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பாலிசெமி. ஓகேங்களா.
இந்த ஃப்ரேசல் வெர்பும் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அண்ட் தென் அவுட் சைட் சோர்ஸில் இருக்கிறதும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ண மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, ரூட் வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி புது வேர்டாக எடுக்கிறோம். லைக் இப்போ வந்து ஸ்டடின்னு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஸ்டடிங் அப்படின்னா சஃபிக்ஸ் ஆட் பண்ணியும் மாற்றலாம், இல்லைனா ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியும் மாற்றலாம் ஒரு சில வேர்ட்ஸை. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வேர்ட் ஃபார்மேஷன் இல்லைனா டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் ஸோ வேர்ட் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா எதர் ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ் ஆட் பண்ணும், ஃபார்மிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இல்லைனா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் லைக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையே மாற்றுறது, பேக் ஃபார்மேஷன், பிளெண்டிங், இல்லைனா அப்ரிவேஷன். இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹாப்பி அப்படிங்கிறதோ பேஸ் வேர்ட், அதில் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி நம்ம அன்ஹாப்பி அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். கேர் அப்படிங்கிறத கேர்லெஸ் அப்படின்னு மாற்றுறோம், கேர்ஃபுல்னு மாற்றுறோம். கரெக்டுங்களா? யூஸ் அப்படிங்கிறத யூஸ்ஃபுல், யூஸ்லெஸ் எப்படி வேணால் மாற்றலாம். லைக் ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ ஆட் பண்ணி ஒரு வேர்டை நம்ம மாற்றுறோம். அதுதான் வேர்ட் ஃபார்மேஷன். அடுத்தது பாருங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ரெண்டு வேர்ட்ஸை ஆட் பண்ணி ஒரு புது வேர்டை கொண்டு வரோம். டைம் டேபிள், ரெயின் கோட், தனித்தனி வேர்ட்ஸ் ஆனால் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்தது பாருங்க கூகுள். இதை நம்ம என்ன சொல்லுவோம், நவுன் தான். கரெக்டுங்களா? ஏன்னா கூகுள் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸோட நேம், இல்லைன்னா ஒரு கம்பெனியோட நேம். அப்போது அதை இங்கே நம்ம ஐ கூகுள் தி ஆன்சர் அப்படிங்கிறது மூலிமா அதை வேர்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதுவும் ஒரு வேர்ட் ஃபார்மேஷன் தான். இப்போ இமெயில் பாருங்க, அது வந்து ஒரு நவுனு. டிட் யூ இமெயில் தி ரிப்போர்ட். அப்போ அந்த இமெயிலுங்கிறது இங்கே என்னவா ஒர்க் ஆகுது, வேர்பாக ஒர்க் ஆகுது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மாற்றியும் வேர்டு ஃபார்மேஷன் பாசிபிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேக் ஃபார்ம்டு வேர்டு. லைக் எடிட் அப்படிங்கிறத எடிட்டர் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். பேபி சிட்டர், லைக் ஒரு ப்ரொஃபஷனை வந்து அந்த ஆக்ஷனோட நம்ம வந்து ரிலேட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது பிளெண்ட் பண்ணுறது. லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அது ரெண்டையும் சேர்த்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து கிளிப்டு வேர்ட்ஸ் அதுவும் நம்மளால பண்ண முடியும். லைக் என்ன சொல்லலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆடுன்னு சொல்கிறது, ஏரோப்ளேனை வந்து பிளேனுன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி கட் பண்ணுறது கிளிப்பிங் வேர்ட்ஸ் மூலியமாகவும் வேர்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். அடுத்தது இந்த அப்ரிவேஷன். இது நான் தனியாக அப்ரிவேஷன் கொடுத்தனால இங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வேர்ட் ஃபார்மேஷன். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடாக இருக்கிறதா டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிறது ரூட் வேர்ட். அதை நவுனா மாற்றணும்னா கிரியேஷன் அப்படின்னு கொண்டு வருவோம். வேர்பாக மாற்றணும்னா அப்படியே வச்சுருப்போம். அட்ஜெக்டிவாக மாற்றணும்னா கிரியேட்டிவ், அட்வர்பாக மாற்றணும்னா கிரியேட்டிவ்லி. ஸோ ஒரு ரூட் வேர்டு எடுத்து அதுக்கு ஒவ்வொரு ஃபார்மை நம்ம கொடுக்குறோம், அதுதான் டெரிவேஷன். ஓகேங்களா? பேசிக்கலி வேர்ட் ஃபார்மேஷனும் டெரிவேஷனும் ஏறத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் அடிக்கடி கேட்பாங்களோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் பெருசாக இதில் நான் பார்க்கல, அதனால நான் வெளியிருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸ் அண்ட் கிளிப்டு வேர்ட்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம், லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை சேர்த்து பிரஞ்சுன்னு சொல்கிறது, மோட்டல். ஸோ இதெல்லாம் தான் பிளெண்டட் வேர்ட்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய வேர்டை சின்னது பண்ணுறது. லைக் ஃபோட்டோகிராஃபை வந்து ஃபோட்டோன்னு சொல்கிறது, இதெல்லாம் தான் கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ இதை வந்து பேக் கிளிப்பிங், ஃப்ரண்ட் கிளிப்பிங், மிடில் கிளிப்பிங், காம்ப்ளெக்ஸ் கிளிப்பிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங், இப்படி வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். பேசிக்கலி எந்த இடத்த வந்து நம்ம கிளிப் பண்ணுறோம் இல்லைனா ரிமூவ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி. இப்போ டாக்டரில் எண்டை நம்ம எடுத்துட்டோம், அதனால டாக்னு வருது. ஸோ எண்ட் இஸ் ரிமூவ்டு. டெலஃபோனில் பாருங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துட்டோம், அதனால ஃப்ரண்ட் கிளிப்பிங் ஃபோனுன்னு இருக்குது. மிடில் கிளிப்பிங் அப்படிங்கிறது எப்படின்னா மிடில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுக்கிறது. இங்கே ஆக்சுவலி இது எக்ஸாக்டாக இது வந்து ஃப்ரண்ட் கிளிப்பிங்க்கு தான் வரும். மிடில் கிளிப்பிங்க்கு எது சொல்லலாம் அப்படின்னா லைக் இந்த ரெஃப்ரிஜரேட்டருமே நம்மளுக்கு மிடில் கிளிப்பிங்கில் தான் வரும். லைக் இதை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால இது வந்து மிடில் கிளிப்பிங்கில் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா,
ஃப்ளூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் இருக்கும். லைக் இதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் மிடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது லைக் அந்த ஒவ்வொரு என்ன சொல்லலாம் அந்த கிராமர் இதை பொறுத்து இருக்கு. அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த கிராமரை பொறுத்து இருக்கு. ஸோ இன்கேஸ் மிடில், காம்ப்ளெக்ஸ் அந்த இது மூணையும் ஒரே ஆப்ஷனில் தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் கிளிப்பிங் அப்படிங்கிறதையும் கேட்கறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த இஷ்யூ இல்லை. ஸோ இங்கே பார்த்தோன்னா காமனாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதோட மீனிங்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸ். ஸோ பிளெண்டட் வேர்ட்ஸும் ஸ்கூல் புக்கில் வந்து அண்ட் தென் வெளியிருந்து கொஞ்சமும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது அக்ரானியம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் தான் இருக்குது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுன்னு எடுத்திருக்கேன். இது ஆண்டோனியம்ஸ். அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்திருக்கேன். மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிற புக்ஸ்ல வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எது கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால ஜஸ்ட் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாமே அப்ரிவேஷன் அண்ட் தென் அக்ரானிம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதாவது இந்த யூஎன்டிபி இப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். லைக் அந்த இண்டிவிஜுவல் லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அப்ரிவேஷன். யுனெஸ்கோ இதுமாதிரி வேர்டாக நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அக்ரானிம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ளூரல்ஸ். ப்ளூரல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ப்ளூரல்ஸ். ரெகுலர் ப்ளூரல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் வந்து எஸ் இல்லைன்னா இஎஸ் இது மாதிரி ஆட் பண்ணுறது. ஸோ டாக்ஸ், பாக்ஸஸ், பார்ட்டிஸ், பாய்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம காமனாக நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ப்ளூரல்னாவே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எண்டிங்க்கும் எப்படி வருது அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இர்ரெகுலர் ப்ளூரல் அப்படிங்கிறதுல தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க வவல் சேஞ்ச் ப்ளூரல்ஸ். இப்போ ஏ இருக்கு, இங்கே ஈயா மாறும். ஏ இங்கே ஈயா மாறும். இங்கே 2 ஓ இருக்கு, ஈயா மாறுது. கரெக்டுங்களா? ஸோ வவல்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இங்கே டை அப்படிங்கிறது டைஸா மாறுது. ஓகே. ஐஇ அப்படிங்கிறது ஐசிஇயா மாறி இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாக்ட் இது வந்து வவல் சேஞ்ச் இல்லை, ஆனால் ஒரு டைப் ஆஃப் இர்ரெகுலர் ப்ளூரல். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அந்த வவல் மட்டும் மாறுது. இங்கே பார்த்தோன்னா மொத்தமாக அது வந்து சேஞ்ச் ஆகுறது. லைக் பர்சன்னா பீப்புள், சைல்டுனா சில்ட்ரன். இது ரெண்டு இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? மவுஸ்னா மைஸ், லவ்ஸ் லைஸ், ஆக்ஸ் ஆக்சன், பெனி பென்ஸ். ஸோ இது மாதிரி கவ் கைன். இது வந்து பார்த்தோன்னா போயட்ரியில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது ரெண்டுமே லைக் போயட்ரி செட்டிங்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா ஆப்ஷனல் ஆர் கான்டெக்ஸ்டுவல் ப்ளூரல். இது வந்து அந்த சென்டென்ஸை பொறுத்து அதை வந்து ப்ளூரலாக எடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லணும்னா ஸ்பீஷீஸை பற்றி பேசும்போது, லைக் 10 ஸ்பீஷீஸான ஃபிஷ்ஷை பற்றி அங்கே டாபிக் வருது அப்படின்னா அங்கே நம்ம ஃபிஷ்ஷஸ்னு சொல்லணும். அதுவே ஒரே ஸ்பீஷீஸில் இருக்கிற 10 ஃபிஷ் இருக்குன்னா அங்கே ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அதே தான் ஆண்டனா. ஆண்டனே அப்படிங்கிறத நம்ம பயாலஜியில் யூஸ் பண்ணுவோம். ஏஎஸ்ல முடிகிறத எலக்ட்ரானிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து ஜீரோ ப்ளூரல்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் வந்து சேஞ்ச் ஆகாது. லைக் அந்த வேர்டு வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது அனிமல்ஸில் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்தது வெஹிக்கிள்ஸில் பார்த்தோன்னா இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். மிலிட்ரி குரூப்ஸ் அது அப்படியே தான் இருக்கும். சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துலேயுமே ஸ்பீஷீஸ் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஆர் ஸ்ப்ரிங்ஸ்னு வராது. ஓகே, இது நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுவோம். அண்ட் தென் த டசன் 100 இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் அந்த கேனான் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில சென்டென்சஸில் மட்டும் கேனான்ஸ் அப்படின்னு வரும். அது வந்து எப்படின்னா லைக் 2-3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸை பற்றி அந்த சென்டென்ஸில் வருதுன்னா மட்டும்தான் வரும். ஓகேங்களா? லைக் இப்போ ஒரு கண்ட்ரியோட எக்யூப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருந்தாலும் கேனான் அப்படி தான் இருக்கும். இதுவே நிறைய கண்ட்ரீஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் எஸ் ஆட் ஆகும். ஓகே.
அடுத்தது ஹைபிரிட் ப்ளூரல்ஸ். இது என்னன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். இப்போ அப்பெண்டிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா அப்பெண்டிசஸ் அப்பெண்டிக்சஸ் இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் எப்போ எது யூஸ் பண்ணணும்னு இருக்கு. லைக் அப்பெண்டிசஸ் அப்படிங்கிறத புக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்பெண்டிக்சஸ் அப்படிங்கிறத அனாட்டாமியில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கே இண்டீசஸ் இண்டெக்ஸஸ். இண்டீசஸ் அப்படிங்கிறது இந்த ஃபினான்சஸில் நம்ம பார்ப்போம். இந்த குளோபல் இது என்ன சொல்லுவாங்க லைக் நிறைய இண்டெக்ஸ் பார்ப்போம். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத கலெக்டிவாக சொல்லும்போது இண்டீசஸ்னு சொல்லுவோம். இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா புக்கில் இருக்கிற இண்டெக்ஸ் பேஜை சொல்லும்போது சொல்லுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபார்முலாஸ் இதை வந்து அகாடமிக்கு சொல்லுவோம். இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ஃபார்முலா. நான் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன் அது லைஃபுக்கு இதுதான் என்னோட ஃபார்முலா அந்த மாதிரி ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சிலபஸஸ் ரெண்டுமே அக்செப்டபிள் ஃபார்ம் தான். ஓகேங்களா. மீடியம்ஸ். மீடியா அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மீடியா இது ரிலேட்டடாக இருக்காது. லைக் அந்த நம்ம மீடியான்னு ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லைங்களா, டிவி நியூஸ் பேப்பர் அதெல்லாம். மீடியம்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு லிவிங் பர்சனை வந்து நம்ம ஒரு மீடியமாக சொல்லுவோம். மீடியேட்டராக இருக்காங்க அவங்கள வந்து மீடியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி என்னெல்லாம் ஹைப்ரிட்ல இருக்கோ அது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் ஏன் இப்படி ரெண்டு ஃபார்ம் எடுக்குது அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் நேச்சுரலாகவே இல்லாத வேர்ட்ஸ். இது வந்து மற்ற லாட்டின் கிரீக் ஹிப்ரூ இதுலேருந்து எடுத்திருப்பாங்க இந்த வேர்ட்ஸை. ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி லாட்டின் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வரும். இங்கிலீஷ் ரூல் ஃபாலோ பண்ணியும் ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஓகேங்களா. குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க லாட்டின் ஃபார்ம் இல்லை நார்மல் ஃபார்ம் என்ன அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு லாட்டின் ஃபெமினின் நவுன்னா எப்படி மாறும், மேஸ்குலின் நவுன்னா எப்படி மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா லைக் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் லைக் நிறையா இருக்கும். ஒரு வீக்குக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஒட்டுக்கா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இதாக கஷ்டமாக இருக்கும். அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. அடுத்தது பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து இதுவுமே நான் வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தேன். அண்ட் தென் அவுட்டர் சோர்ஸும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேர்டு மாறுறது அண்ட் தென் அந்த ஸ்பெல்லிங் மாறுறது இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வொக்காபுலரி டாபிக்ல வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லைக் சினானியம் ஆண்டனியம் ஹோமோனியம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் கலோகேஷன் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எப்படி சொல்லலாம் லைக் அந்த பேசிக்கான வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெல்லிங்க்கு. லைக் அந்த சினானியம் ஆண்டனியம் படிக்கும்போதே அந்த பேசிக்கான ஸ்பெல்லிங் எல்லாம் டிசிப்ளின் கமிட்மெண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைன்யூட்டாக ஏதாச்சும் சின்னதாக மாற்றிருப்பாங்க. அந்த டபுள் லெட்டர்ஸ் கண்டினியூஸாக வர இடத்துலலாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எங்கே எது டபுள் லெட்டராக வரும்னா அந்த ஆப்ஷனை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் சில டைம். அது மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அண்ட் தென் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த யுஃபமிசம் அதுவும் அதை தான் இன்டெரக்டாக இதுலேயும் சொல்கிறாங்க. இன்னொரு திங் என்ன அப்படின்னா அந்த மீனிங் கீழே இருக்கிறதுல எது மீனிங் கரெக்ட் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணியும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அது நம்ம பார்த்தாச்சு. வேர்ட் கிரியேஷன் பார்த்தாச்சு. டெரிவேட்டிவ்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ப்ளூரல்ஸ் அதுவும் பார்த்தாச்சு. அப்ரிவேஷன் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நம்ம வந்து போயட்டிக்காகவும் இருக்குது அண்ட் தென் லிட்ரேச்சர் ரிலேட்டடாகவும் இருக்குது. போயமோடது நம்ம போயமோட பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதனால இப்போ வந்து போயம் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு ப்ரோஸோ இல்லை ஒரு நாவல்லையோ என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ யுஃபிமிசம் நம்ம பார்த்தோம், பொலைட்டான ஒரு வேர்டு. அடுத்தது பார்த்தோம்னா கிளைமேக்ஸ், அதாவது அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்வெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறது. லைக் அந்த ஸ்டோரி புக்லலாம் அவன் வந்தான் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தான் அந்த மாதிரியே அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸாக அதை பில்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அதுதான் கிளைமேக்ஸு. அடுத்தது ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது லைக் அப்படியே சீரியஸாக போகிற மாதிரி. லைக் எப்படி சொல்லலாம், ஒரு நிறைய நெகட்டிவ் திங்ஸை அடுக்கடுக்காக சொல்கிறது, இல்லைனா நிறைய பாசிட்டிவ் திங்ஸை அப்படியே பெருசாக கண்டினியூஸாக சொல்கிறது. ஸோ இதுதான் ஆன்டி கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷனை ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேங்களா.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்தது tautology. அதாவது needless repetition of an idea using different words. Free gift, future plans. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிஃப்ட்னாவே ஃப்ரீ தான். அது என்ன ஃப்ரீ கிஃப்ட்? அதே மாதிரி பிளான்னாவே ஃபியூச்சருக்கு தான் பிளான் பண்ணுவோம், பாஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம tautology அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் மெட்டானமி. இது என்ன சொல்லுதுன்னா, சப்ஸ்டியூஷன் ஆஃப் சம்திங் க்ளோஸ்லி அசோசியேட்டட். தி கிரவுன் வில் ஃபைண்ட் அண்ட் ஹர். அதாவது இங்கே கிங்கு குவீனுக்கு பதிலாக அந்த கிரவுனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுதான் மெட்டானமி. ஓகேங்களா? அடுத்தது சினெக்டாஷ். இது என்ன மென்ஷன் பண்ணோம்னா, ஒரு பார்ட்டை வச்சு அந்த மொத்த ஆப்ஜெக்டையும் சொல்றது. லைக் கார்னா வீல்ஸ், இங்கே ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷிப்பை பற்றி பேசுறது. ஓகேங்களா? ஸோ இது அதை வந்து சினெக்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்ட் எஃபித்தட் இல்லைன்னா ஹைப்பர்லைஜ். இது என்னன்னா, adjective transferred to a word it doesn't logically describe. He had a sleepless night. அதாவது ஒரு மீனிங்கை வந்து இன்னொன்று மேலே நம்ம புஷ் பண்ணுறது. லைக் நைட் அப்படிங்கிற ஒரு டைமுக்கு வந்து ஸ்லீப்லெஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? நைட்டுங்கிறது ஒரு டைம், அது தூங்கலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம தூங்கலை அப்படிங்கிறத அப்படி மென்ஷன். டிரான்ஸ்ஃபர்ட் எஃபித்தட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவை வந்து இன்னொன்று மேலே, அதாவது லாஜிக்கலி பார்த்தோம்னா அது ஒர்க் ஆகாது, பட் அந்த சென்டென்ஸை படித்தா நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஹைப்லேஜ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா அலிகரி. லைக் ரெண்டு திங்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறத வந்து இப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? லைக் இங்கே பார்த்தோம்னா அனிமல் ஃபார்ம் இஸ் அண்ட் அலிகரி ஃபார் கம்யூனிசம். ஸோ சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறது. இப்போ கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க பீப்புளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களே பார்த்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து தரதான் கம்யூனிசம். ஸோ அனிமல் ஃபார்மில் என்ன நடக்குது, ஸோ ஓனர் வருவாங்க, அவங்களுக்கு என்ன சாப்பாடு, ஹெல்த்துக்கு என்ன வேணும் எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அனிமல் ஃபார்மர்ஸ் அலிகரி ஃபார் கம்யூனிசம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா சொல்றது, லைக் சிம்பாலிக்கா அதை வந்து சொல்றது தான் அலிகரி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா பிளியோனசம். அதாவது தேவைக்கு அதிகமாக அங்கே வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக. ஐ சா இட் வித் மை ஓன் ஐஸ். ஸோ நமக்கு பார்க்குறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியாது நம்ம கண்ணு தான் அப்படின்னு. ஸோ வித் மை ஓன் ஐஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதுதான் பிளியோனசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சியாஸ்மஸ் அப்படிங்கிறது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட ரிவர்சல் ஃபார்ம். இங்கே பாருங்க, ஆஸ்க் நாட் வாட் யுவர் கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ. ஸோ இது எப்படி நம்ம ஆக்சுவலி கேட்போம், ஆஸ்க் யுவர் கண்ட்ரி வாட் இட் கேன் டூ ஃபார் யூ. அப்படி இருக்கிறத இது வந்து சும்மா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, லைக் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த லிட்ரரி ஒர்க்ஸில் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா மேல் ப்ராபிசம். அதாவது ஒரு வேர்டை வந்து மிஸ்ஸ்பெல் பண்ணிடுவோம், இல்லைன்னா மாற்றி யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் டக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு பார்த்தா அதை மிஸ் பண்ணிடுவோம், அது எரர்னு. அதை தான் நம்ம வந்து மால் ப்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீ இஸ் வெரி பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பினாக்கிள் அப்படிங்கிறத இங்கே வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து மாற்றி இங்கே பைனாப்பிள் அப்படின்னு இருக்கிறத நம்ம ஒரு செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதுதான் மால் ப்ராபிசம். அதே மாதிரி சியூக்மா அப்படிங்கிறத ஒரு வேர்டை வச்சு நிறையா அதுக்கப்புறமா சென்டென்ஸ்லாக நிறையா திங்ஸாக இம்ப்ளை பண்ணுறது. இங்கே பாருங்க, ஹீ ஸ்டோல் மை ஹார்ட் அண்ட் மை வாலெட். ஸோ ஒரு வேர்டை வச்சு நம்ம ரெண்டு திங்கை நம்ம சொல்கிறோம். பரோடி அப்படிங்கிறது காமிக் இமிட்டேஷன் ஆஃப் அ ஒர்க் ஆர் ஸ்டைல். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பீச்சோட அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதை வந்து இந்த மீம் மாதிரி லைட்டாக. ஓகேங்களா? அந்த பரோடி அப்படிங்கிறது. அண்ட் தென் பாலிப்டான்டன், ரிப்பிட்டேஷன் ஆஃப் தி சேம் ரூட் வேர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்ஸ், ஆல்ட்ரேஷன் அப்படின்னா அந்த ரூட் வேர்டு வந்து வேறு வேறு ஃபார்மில் ஒரே சென்டென்ஸில் வருது. ஸோ அதுதான் பாலிப்டன். ஸோ பாலினா நிறையா நமக்கு தெரியும். ஸோ பாலிப்டோட்டன் அப்படின்னா ஒரு ரூட் வேர்டே நிறைய ஃபார்ம் எடுத்து ஒரு சென்டென்ஸில் வருதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இதில் பார்ப்போம், லைக் போயமில் வந்து பார்ப்போம். அவ்வளோதான். மிச்சது எல்லாமே நம்மளுக்கு போயமில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? லைக் இந்த சர்க்காசம் இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும். அதே மாதிரி இது லிட்டோடேட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ஒட்டுக்கா யூஸ் பண்ணுறது, லைக் நாட் அண்ட் ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லிட்டோட்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதோட நம்மளுக்கு வெக்காபுலரி வந்து எண்ட் ஆகுது. இது எல்லாமே நான் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.